திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கம் வட்டம் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் மற்றும் அதனுடைய உபகோயில்களையும் காலியாக இருக்கக்கூடிய பல்வேறு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை இந்து சமய அறநிலையத்துறை வெளியிட்டிருக்காங்க. இந்து மதத்தை சார்ந்த 18லேருந்து 45 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் இதற்கு அப்ளை பண்ணலாம். இன்டர்வியூ மூலயமாக தேர்வு நடக்கும். அதற்கான யாரெல்லாம் எலிஜிபிள், அதற்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். இதற்கு அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 25/11/2025 மாலை 5 மணிக்குள்ளே எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் உங்களுடைய அப்ளிகேஷனை குறிப்பிட்ட அட்ரஸ்க்கு ரீச் ஆகிற மாதிரி அனுப்பணும். சரிங்களா? என்னென்ன பணியிடங்கள் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். இளநிலை உதவியாளர், இது பிரதான கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு வேக்கன்சி. 18,500 58,600 வரைக்கும் சேலரி இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு 10 வேக்கன்சிஸ் இருக்குது. மினிமம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான ஈக்குவலண்ட்டான குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். மினிமம் குவாலிஃபிகேஷன் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் இது கூர்கா. இந்த பணியிடம் பார்த்திங்கன்னா பிரதான கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு வேக்கன்சி. 15,900 50,400 வரைக்கும் சேலரி இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு 2 வேக்கன்சி இருக்குது. தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது. சேலரியை பொறுத்த வரைக்கும் திருவழகு, கால்நடை பராமரிப்பாளர் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் சேலரி தான். கூர்காவுக்கு என்ன சேலரியோ அதே தான். இது எல்லாமே பிரதான திருக்கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு வேக்கன்சிஸ் தான். திருவழகை பொறுத்த வரைக்கும் 4 வேக்கன்சியும், கால்நடை பராமரிப்பாளர் பொறுத்த வரைக்கும் 2 வேக்கன்சியும் இருக்குது. இந்த போஸ்ட் எல்லாத்துக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது. பெரிய சன்னதி உடலை பொறுத்த வரைக்கும் பிரதான திருக்கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு வேக்கன்சி. 18,500 58,600 வரைக்கும் சேலரி இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. மொத்தமாக ஒரு வேக்கன்சி இருக்குது. தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்கணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு சமய நிறுவனத்தில் அல்லது அரசு அங்கீகாரம் பெற்ற அங்கீகாரப்பட்ட நிறுவனத்தில் இசை பள்ளியில் இது தொடர்பாக நீங்கள் சர்டிஃபிகேட் வைத்திருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். சரிங்களா? அடுத்தது பெரிய சன்னதி வீர வண்டியை பொறுத்த வரைக்கும் சேம் தான். பிரதான கோயில் இருக்குது. சேலரியும் சேம் தான். ஒரு வேக்கன்சி இருக்குது. ஆல்மோஸ்ட் இதற்கும் இசை பள்ளியில் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடித்திருந்தால் எலிஜிபிள். பெரிய சன்னதி, சேமக்களம் மற்றும் இதர வாத்தியங்களை பொறுத்த வரைக்கும் பிரதான திருக்கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு வேக்கன்சி. சேலரியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சேம் தான். இதற்கும் இசை பள்ளியில் கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள். தாயார் சன்னதியில் இருக்கக்கூடிய வீரவண்டி மற்றும் இதர வாத்தியங்களுக்கும் இதே கண்டிஷன்ஸ் தான். சரிங்களா? சேலரி எல்லாமே சேம் தான். ஒரு வேக்கன்சி இருக்குது. உதவி யானை பாகனை பொறுத்த வரைக்கும் பிரதான திருக்கோயிலில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. 11,600 36,800 வரைக்கும் சேலரி இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்கணும். யானைக்கு பயிற்சி அளிக்கிறது, கட்டுப்படுத்துறது, வழி நடத்துறது அப்படின்ற இந்த மாதிரியான வேலைகளுக்கெல்லாம் ப்ராப்பராக அதற்கான லாங்குவேஜு, சயின்ஸு இதெல்லாம் தெரிந்து யானை கூட பேசுகிறதுக்கு, யானையை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றதுக்கான இது தெரிந்த கேண்டிடேட்ஸ், அதற்கான திறன் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் இதற்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது சலவையாளரை பொறுத்த வரைக்கும் பிரதான கோயிலில் ஒரு வேக்கன்சி இருக்குது. 11,600 36,800 வரைக்கும் சேலரி இருக்கும். தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது. அடுத்து இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டும் பார்த்திங்கன்னா கூட்டுபவர். இது எல்லாத்துக்குமே உபகோயிலில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ். உறையூர் ஆலயத்தில், திருவள்ளரை ஆலயத்தில், மேலன்பில் ஆலயத்தில் இருக்குது, கீழன்பில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய உபகோயிலில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ். சரிங்களா? இது உறையூரில் ஒரு வேக்கன்சியும், திருவள்ளரையில் 2 வேக்கன்சியும், மேலன்பில் ஒரு வேக்கன்சியும், கீழன்பில்ல 2 வேக்கன்சியும் இருக்குது. எல்லா போஸ்ட்டும் பார்த்திங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது. 10,000 31,500 வரைக்கும் சேலரி இருக்கும். சரிங்களா? இதில் பதவி உயர்வு, பணி ஓய்வு உள்ளிட்ட நிவாரண காரணங்களுக்கு மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது கம்மியாகலாம் அப்படின்றதையும் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதற்கான மாடல் அப்ளிகேஷனையும் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்ளிகேஷன் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு பார்த்திங்கன்னா, இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு ரங்கநாத சுவாமி திருக்கோயில் ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி 620006 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். இதற்கான அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவை அப்படின்ற மாதிரி தான் அதற்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க. sriranganathas.hrce.tn.gov.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு செக் பண்ணிக்கலாம். இதுதான் அப்ளிகேஷன். என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத மேலே கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் வெளியில் அந்த கவர் நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க இல்லையா,
அப்ளிகேஷனையும் டீட்டெயில்ஸையும் அந்த கவர் வந்து நீங்கள் மேலேயே வந்து என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத கிளியராக மேலேயும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃபோட்டோ, லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கோங்க. உங்களுடைய பேர், தகப்பனாருடைய பேர், ஃபாதர்ஸ் நேமு, உங்களுடைய மதர்ஸ் நேம், தாயார் நேமு, உங்களுடைய அட்ரஸ்க்கு வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். ஃபுல் அட்ரஸ்ஸு, உங்களுடைய மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பரு, அதே மாதிரி உங்களுடைய மெயில் ஐடி, பிறந்த நாள், அதாவது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் வந்து மென்ஷன் பண்ணணும். ஏஜும் மென்ஷன் பண்ணணும். கல்வி தகுதி, உங்களுடைய குவாலிஃபிகேஷன், என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணணும். வேறு ஏதாவது கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அதற்கான சர்டிஃபிகேட்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் என்ன கம்யூனிட்டி அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு அந்த டீட்டெயில் கொடுக்கணும். அதே மாதிரி உடல் தகுதி வச்சுருக்கீங்க, ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த டீட்டெயில்ஸு. அதே மாதிரி குரூப் ஏ, குரூப் பி ஆஃபீஸர் கிட்ட வாங்கின கெசட்டட் சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த சர்டிஃபிகேட்டு. இது எல்லாத்தையும் வந்து ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் அப்ளிகேஷன் கூட கீழே சைன் பண்ணி அப்ளிகேஷன் கூட இணைத்து அனுப்பணும். சரிங்களா? குறிப்பிட்ட அட்ரஸ்க்கு அனுப்பணும். தமிழ் வந்து நல்லா படிக்க தெரிந்திருக்கணும். முக்கியமான கண்டிஷனாக கொடுத்துருக்காங்க. இந்து சமய அறநிலையத்துறை கீழே வரதுனால இந்து மதத்தை சார்ந்த கேண்டிடேட்ஸாக இருக்கணும். அதே மாதிரி இறை நம்பிக்கையும் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். 1/7/2025 அன்றைக்கி 18 வயதுலேருந்து 45 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். சரிங்களா? இதற்கான அஃபிஷியல் வெப்சைட் முன்னாடியே பார்த்தது தான் ஸ்ரீரங்கம்.hrce.tn.gov.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அட்டஸ்டட் காப்பியும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜெராக்ஸ் வந்து அதில் அட்டஸ்டேஷன் வாங்கின காப்பி தான் வந்து நீங்கள் என்க்ளோஸ் பண்ணி அனுப்பணும். சரிங்களா? ஒரிஜினலாக அனுப்பக்கூடாது. அதே மாதிரி அஞ்சல் உரையில் வந்து வரிசை எண் மற்றும் என்ன பணியிடத்திற்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, எந்த சீரியல் நம்பரோ அதையும், என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான மிஸ்டேக்ஸும் இல்லாமல் இதாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளிகேஷனுக்குள்ளே வந்து நீங்கள் நேர்லையோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ அனுப்பலாம். அனுப்பும் பொழுது அப்ளிகேஷனுக்குள்ளார வந்து சின்னதாக ஒரு கவர் வந்து நீங்கள் இணைச்சு அனுப்பணும். 25 ரூபாய்க்கான ஸ்டாம்ப் ஒட்டின ஒரு கவர். அந்த ஸ்டாம்பில் 2 வந்து உங்களுடைய அட்ரஸ் இருக்கணும். சரிங்களா? ஸ்டாம்ப் ஒட்டின இந்த கவர் வந்து 2 வந்து உங்களுடைய அட்ரஸ் இருக்கணும். பெரிய கவர், இதுக்குள்ளே வந்து பெரிய கவரில் அப்ளிகேஷனு ப்ளஸ் உங்களுடைய டீட்டெயில்ஸு. சரிங்களா? அப்ளிகேஷன் கூட உங்களுடைய கல்வி தகுதிக்கானது, எக்ஸ்பீரியன்ஸுக்கானது, இதற்கான ஜெராக்ஸ் வந்து எல்லாத்தோடைய சர்டிஃபிகேட்ஸோடைய ஜெராக்ஸு என்க்ளோஸ் பண்ணணும். இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு கவர் கூட வைக்கணும். அந்த கவரில் உங்களுக்கு 25 ரூபாய்க்கான ஸ்டாம்ப் வந்து வெளில ஒட்டியிருக்கணும். 2 அட்ரஸ் வந்து உங்களுடைய அட்ரஸ் இருக்கணும். ஏன்னா இன்டர்வியூக்காகட்டும் அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காகட்டும் அவங்க கால்ஃபர் பண்ணும் பொழுது இந்த கவருக்குள்ளே வந்து உங்களுக்கான ஆர்டர் வச்சு அனுப்பிவிடுவாங்க. அதனால் உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து காண்டாக்ட் வந்து நல்ல காண்டாக்டாக இருக்கணும். அதே மாதிரி உங்கள் மேலே எந்த விதமான கேஸும் இருந்திருக்கக்கூடாது. இப்போவும் கரண்ட்லேயும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்து மதத்தின் மேலே நம்பிக்கை இருக்கக்கூடிய கேண்டிடேட் மட்டும்தான் இப்போ எலிஜிபிள். வேறு ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அது எல்லாத்தையும் வந்து அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து ஹோஸ்ட் பண்ணிடுவாங்க. அதனால் அஃபிஷியல் வெப்சைட்டை செக் பண்ணிகிட்டு இருக்கிறது நல்லது. சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி.